எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். ஆமேன். திருப்பவும் பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வசனங்களுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்கள் உள்ளங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, ஆவிக்குரிய பிரமாணங்களை, தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. விதமாக செய்கிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வந்து இயேசுவை குறித்த நல்ல செய்தியை கேளுங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி இருக்குமானால் அது இயேசுவை குறித்த நற்செய்தி தான். பாருங்க. ஆகவே அந்த நற்செய்தியை தொடர்ந்து வந்து கேளுங்கள். ஆச்சரியப்படத்தக்க மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுவதை காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பாருங்க, ஒரு மகா மேன்மையான ஒரு காரியம் ஒன்று இருக்குமானால் அது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிற அந்த காரியம்தான். தேவன் இயேசுவாக இந்த உலகத்திலே வந்தார் என்கிற அந்த விஷயம்தான். பாருங்க, உலகத்திலேயே மகா மேன்மையான ஒரு விஷயம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்திலே வந்தார், தேவன் மாம்சத்திலே அவதரித்தார். பாருங்க, மக்கள் கேட்குறாங்க, அவதாரங்களை நம்புகிறீங்களையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேத புஸ்தகம் ஒரே ஒரு அவதாரத்தை பற்றி பேசுகிறது. அது தேவன் மனிதனாக வந்த அவதாரம். அவருடைய பெயர் இயேசு. பாருங்க, அதை நாங்கள் நம்புகிறோம். பாருங்க, அது மகா மேன்மையான ஒரு விஷயம் என்று வேதம் சொல்கிறது. God visited the earth in the person of Jesus Christ. பாருங்க, தேவன் இயேசு என்கிற மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பாருங்க, அவர் அவதரித்தார், வெளிப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஏன் தேவன் மனிதனாக வந்தார் என்கிற கேள்வி வருகிறது. அருமையானவர்களே, ஏனென்றால் தேவன் நேர்த்தியாக, அழகாக, அருமையாக படைத்த இந்த உலகத்தை மனுஷன் பாவம் செய்ததன் மூலமாக கெடுத்து போட்டான். பாருங்க, மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்தபடினாலே எல்லாம் தாறுமாறாயிடுச்சு, எல்லாம் கெட்டு போயிடுச்சு. பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டு போனது மட்டும் இல்ல, மனுக்குலம் கெட்டு போனது மட்டுமல்ல, முழு சிருஷ்டிப்பும் கெட்டு போனது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இப்படி எல்லாம் கெட்டுப்போன நிலைமையிலேயே கிடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தேவன் விடுகிறவர் அல்ல. பாருங்க, அது ஒருபோதும் தேவனுடைய திட்டம் கிடையாது. தேவனுடைய திட்டம் என்னன்னா, எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக எல்லாம் நல்லா இருப்பது தான் அவருடைய திட்டம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே கெட்டுப்போன மனுக்குலத்தையும் கெட்டுப்போன சிருஷ்டிப்பையும் மீட்டெடுத்து எல்லாம் மிகவும் நன்றாயிருக்கிறது என்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்படி தேவன் மனிதனாக
இயேசுவாக இந்த உலகத்திலே வந்தார். பாருங்க, சிலர் கேட்குறாங்க, அதுக்கு எதுக்கு அவர் மனுஷனாக வரணும்? அவர் கடவுள் இல்லையா? கடவுளாகவே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, மனுஷன்தான் பாவத்தின் மூலமாக எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இப்போ இன்னொரு மனுஷன்தான் அதற்கு நிவாரணம் பண்ணி அதை மீட்டெடுக்க வேண்டும். பாருங்க, மனுஷன் செய்த தவறுக்கு ஆவியா இருக்கிற தேவன் பாருங்க மனுஷனா வராம ஒரு நிவாரணத்தை பண்ணார்னா அது சட்டப்படி அது சரி வராது. மனுஷன் செய்த தவறுக்கு மனுஷன் தான் நிவாரணம் பண்ணணும். அது தேவனுடைய நியதி. ஆகவே அருமையானவர்களே, தேவன் மனிதனாக இயேசு என்கிற பெயரிலே வந்தார். அது மட்டும் இல்ல, பாருங்க, தேவன் ஆவியானவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். கவனிங்க, ஆவியா இருக்கிற அந்த தேவனிடத்துல ரத்தம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது, ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆகவே பரிசுத்த ரத்தத்தை சுமந்து கொண்டு தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வர வேண்டியது அவசியமா இருந்தது. நற்செய்தி என்னவென்றால் வந்தார். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சிலுவையில் பாடுபட்டார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் மனிதர்களுக்காக அவர் சிந்தினார். அருமையானவர்களே, அதனுடைய விளைவாக பாருங்க, கெட்டுப்போன மனுஷனுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மனுஷனுக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, யாரும் இருக்கலாம், எந்த பின்னணியில இருக்கிற மனுஷனாகவும் இருக்கலாம். பாருங்க, படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். அருமையானவர்களே, எந்த பின்னணியிலும் மனுஷன் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மீட்பு இருக்கிறது. பாருங்க, கெட்டுப்போன வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறக்கூடிய பாருங்க ஒரு சாத்தியக்கூறு இயேசுக்குள்ளே இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, கெட்டு போயிருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக வாழ்க்கை அற்புத விதமாக மாறும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, பிரச்சனைகளை மேற்கொண்டு தேவன் வைத்திருக்கிற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை சுதந்திரித்து அவர்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவ சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய மாறாத திட்டமாய் இருக்கிறது. பாவம் அருமையானவர்களே அதை கெடுத்துருச்சு. ஆனா அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் அருளப்பட்டிருக்கிறது. தெய்வீக அமைதி, தேவ சாந்தி அருமையானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமாதானத்தினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை விசுவாசியுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கொலோசேயர் போவோம். கொலோசேயர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. கவனிங்க, இங்கிலீஷ்ல விதமாக வருகிறது, let the peace of God rule in your hearts. அதாவது தேவ சமாதானம் ஆளுவதற்கு இடம் கொடுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை கவனிங்க. அருமையானவர்களே, தேவ சமாதானம் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுங்கள். கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கவலைக்கு இடம் கொடுத்தா கவலை ஆண்டு கொள்ளும். ஆனா சமாதானத்துக்கு இடம் கொடுத்தா சமாதானம் ஆண்டு கொள்ளும். அருமையானவர்களே, தேவன் சொல்கிறாரு, உங்க வாழ்க்கையின் சாவி உங்க கையில் தான் இருக்குது. சிலர்லாம் யோசிக்கிறாங்க, என் கையிலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கைக்குரிய சாவி, அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை திறந்து விடக்கூடிய சாவி உங்க கையில தான் இருக்குது. பாருங்க, அநேகர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாவி கர்த்தர் கையில் இருக்குது,
கர்த்தர் திறந்து விட்டாருன்னா சமாதானம் வரும், கர்த்தர் திறந்து விடலைன்னா சமாதானம் போயிடும். அப்படி என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. அருமையானவர்களே, தப்பு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இனி ஒரு நாளும் கர்த்தர் திறக்கவோ பூட்டவோ மாட்டாரு. ஏன்னா திறப்பதற்கும் பூட்டுவதற்கும் ஒரே சாவியை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துரு. கர்த்தர் கேட்கிறாரு, சாவி உன் கையில் இருக்க, நான் எப்படி திறப்பேன் நீ எதிர்பார்க்கிற? கவனிங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்கள். Let the peace of God rule in your hearts. சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும்படி சமாதானத்துக்கு இடம் கொடுங்கள். சமாதானத்தை திறந்து விடுங்க, கவலையை திறந்து விட்டுறாதீங்க, தீமைகளை திறந்து விட்டுறாதீங்க. தீமைகளுக்கு வாசலை அடைங்க, நன்மைகளுக்கு வாசலை திறந்து விடுங்க என்று அருமையானவர் கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்போம் லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10:19 வசனம் பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்க, இதோன்னா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்களுடைய பார்வை பிரகாசம் அடைவதாக. கண்கள் திறக்கப்பட்டு பார்க்கணும். என்னத்தை பார்க்கணும்? சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுவோம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. மறுபடியும் சொல்லுவாங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க அருமையானவர்களே, அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இப்ப போவோம் மத்தேயு 18 வசனம் பாருங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ற வசனத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கணும், கவலைப்படக்கூடாது, ஜெபிக்கணும் இல்லையா? அந்த கருத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, இங்க ஒரு ஆலோசனை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, கட்டவும் கட்டவிழ்க்கவும் வேண்டிய அதிகாரத்தை உங்க கையில் கொடுத்துருக்கிறேன்றார். இது ஜெபத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். விளங்கலன்னா அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிச்சிங்களா? உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், வேண்டிக் கொள்ள போகிற ஜெபத்தோட சம்பந்தப்பட்ட வேத வசனம் பாருங்க. 18 அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. கட்டவும் கட்டவிழ்க்கவும் வேண்டிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலருடைய என்னன்னா, கர்த்தரா பார்த்து ஏதாவது செய்வார்னு காத்துட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்றாங்க. அருமையான, நீங்க காத்துக்கிட்டே கிடக்க வேண்டியதான். கர்த்தரா பார்த்து எதையுமே செய்ய போறதில்ல. ஏன்னா உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இருக்கிறீங்களா? கல்வாரி சிலுவையில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வேணுமோ எல்லா நன்மைகளையும் பாருங்க சவதரிச்சு உங்களுக்காக தந்துட்டாரு. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ இனிமே கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறதில்ல, ஆசீர்வதிக்க போறதில்ல. ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ கர்த்தரா பார்த்து ஏதாவது செய்வார்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கிறேன்னா காத்துக்கிட்டே கிடக்க வேண்டியதான். ஒரு நன்மையும் வராது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. கர்த்தருங்க சொல்லுகிறாரு, பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை
கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கவனிங்க, இந்த கட்டுகிறது கட்டவிழ்ப்பது என்பது கொஞ்சம் புரியாமல் இருக்குது இல்லையா? கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடுசா இருக்குது. விளங்குற மாதிரி நான் சொல்லுகிறேன். சமீபத்திய மொழிபெயர்ப்புகள் கட்டுவது கட்டவிழ்ப்பது என்பதை பற்றி சொல்லும்போது அனுமதிப்பது அனுமதி மறுப்பது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்ஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, வாட் எவர் யூ பெர்மிட் ஆன் எர்த் இஸ் பெர்மிட்டட் இன் ஹெவன், வாட் எவர் யூ ஃபர்பிட் ஆன் எர்த் இஸ் ஃபர்பிடன் இன் ஹெவன். கவனிங்க, நீங்க பூமியில எதை அனுமதிப்பீர்களோ அது பரலோகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியிலே எதற்கு அனுமதி மறுப்பீர்களோ அது பரலோகத்திலே அனுமதிக்கு மறுக்கப்பட்டிருக்கும். தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் இருக்குமானால் அது விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பற்றிய சத்தியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பற்றிய காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, நன்மைகளை அனுமதிப்பதோ அவைகளுக்கு அனுமதி மறுப்பதோ, தீமைகளை அனுமதிப்பதோ தீமைக்கு அனுமதி மறுப்பதோ உன் கையில் இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இதை சில வேத வல்லுநர்கள் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, வேதத்தை நல்ல கருத்தாய் ஆராய்ந்து பார்த்து தேவன் பரலோகத்தில் ஏற்கனவே எந்த நன்மைகளை அனுமதித்திருக்கிறாரோ அந்த நன்மைகளை நீ உன் வாழ்க்கையில அனுமதி கொடு, அந்த நன்மைகளுக்கு நீ உன் வாழ்க்கையில அனுமதி கொடு. தேவன் ஏற்கனவே எந்த தீமைகளுக்கு பரலோகத்தில் அனுமதி மறுத்திருக்கிறாரோ அந்த தீமைகளுக்கு உன் வாழ்க்கையில நீ அனுமதி கொடாதே. கவனிங்க, வேதத்தை அதனாலதான் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கற்பனைகள்லாம் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 10 கற்பனைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அப்ப எதை செய்யணுமோ அதை இவங்க மனமுவந்து செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதோ அதை பாருங்க ஒதுக்கி வைக்கணும் இல்லையா? எதுக்கு அனுமதி கொடுக்கணுமோ அதுக்கு இவங்க அனுமதி கொடுக்கணும், எதுக்கு அனுமதி மறுக்கணுமோ அதுக்கு இவங்க அனுமதி மறுக்கணும். கவனிங்க, அனுமதிக்கப்படாத பரலோகத்தினால் அனுமதிக்கப்படாத தீமைகளுக்கு இஸ்ரவேல் மக்கள் அனுமதி கொடுப்பார்களானால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்த மாட்டாரு. கவனிங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகளை இவங்க அவைகளுக்கு அனுமதி கொடுத்து எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் கர்த்தரா பார்த்து அந்த நன்மைகளை இவங்க தலைமையில வச்சு அமுக்க மாட்டாரு. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசேஷமா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பாவ செயல்களுக்கு பரலோகம் அனுமதி மறுத்திருக்கிறது இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவ செயல்களுக்கு பரலோகம் அனுமதி மறுத்திருக்கிறது. பைபிள்ல எங்கேயாவது சொல்லியிருக்குதா? பாவம் செஞ்சா பரவாயில்ல, சின்னிங் இஸ் ஓகே, பாவம் செய்வது அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லியிருக்குதா? இல்ல. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, என்ன சொல்லியிருக்குது பைபிள்ல? திருப்பவும் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 கொரிந்தியர் 15:34 வசனம் பாருங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். கவனிங்க, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, ஏன்னா பாவத்துக்கு பரலோகம் ஏற்கனவே அனுமதி மறுத்திருக்கிறது. பாவத்தை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து பாவத்திற்காக தண்டிக்கப்பட்டு பாவத்தை பாருங்க அடியோட அழிச்சிட்டு பாருங்க தேவ நீதியை நமக்கு என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறார். அருமையானவர்களே, வேதத்தெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஏசாயா 53:5
வேதத்தினுடைய மைய வசனம் அதான். ஆ? நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். அல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, கர்த்தர் சிலுவையில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டு அவருடைய நீதியை நமக்கு என்ன செய்கிறாரு? பண்டமாற்றம் செய்திருக்கிறார். கவனியுங்கள், இன்றைக்கு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறாரு. பாவத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறாரு. பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை இயேசுனிடத்தில் கொண்டு வர்றாங்க. பாருங்க, இயேசு அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுக்கிறாரு. விரட்டி அடிச்சுட்டு அவளை பார்த்து சொல்லுகிறாரு, ஸ்திரியே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. என்ன அர்த்தம் அருமையானவர்களே? நீ போ, பாவம் செய்யாதிருக்கக்கூடிய பலன் நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? தந்திருக்கிறேன். பாருங்க, இனிமே நீ பாவம் செஞ்சு பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை சந்தித்து விட்டாய், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? தந்திருக்கிறேன் சொல்லி அவ்விதமாக அனுப்பி வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் பாருங்க, இன்னைக்கு மனுஷன் பாவத்தில் விழுந்து சீரழிஞ்சு போய் கிடக்கிறான். அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நாம் அதுக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பாவத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. பாவத்தை மிதிச்சு மேற்கொண்டு பாவத்தின் மேலே ராஜாக்களை போல வாழுகிற ஒரு வாழ்க்கையை, அதுக்குரிய ஒரு அதிகாரத்தை, அதுக்குரிய வல்லமையை, அதுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் மக்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் புஸ்தகத்தில் வாசிக்க வேணாம், 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எதுக்கு ஒத்த பலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். முயல் குட்டிக்குள்ள இருக்கிற பலன் கிடையாது. கவனிங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்கிறாரு. அருமையானவர்களே, பரலோக வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டு பாருங்க, பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அனுமதி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில பாவம் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா பாருங்க, அது வாழ்க்கையை சீரழிச்சிடும். அது எந்த ரீதியிலையும் பாருங்க நல்லது கிடையாது. ஆக ஒரு நாளும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அருமையானவர்களை பாருங்க, சிலர் இப்படி ஜபிக்கிறாங்க, ஆண்டவரே, நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. கவனிங்க, சின்சியரான ஜெபம் தான், ஆனா சின்சியர்லி ராங். கவனிங்கள், நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க காக்கிற வேலையில தான் இருக்கிறாரு. அவர் இன்னும் நம்மளை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குற வேலையிலேயே இருக்கிறாரு? இல்லை இல்லை, நம்ம காத்துக்கொள்கிற வேலையில தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? திருப்புங்க, 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். கவனிச்சிங்களா? தேவனால் பிறந்தவர்கள் அருமையானவர்களே தங்களை காக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தங்களை காத்துக் கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, பாவத்துக்கு நோ. பாவ சோதனைகளை பிசாசு கொண்டு வர்றானா? ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், பாவ சோதனையே எனக்கு வராது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாருங்க, இயேசுநாதர்கிட்டே வந்தான், இயேசுநாதருக்கே பாவ சோதனையை கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அருமையானவர்களே, இயேசுநாதர்கிட்டே வந்தான்னா அப்புறம் உங்கள்கிட்டையும் வருவான், என்கிட்டையும் வருவான். பொல்லாத பிசாசு பாருங்க, எல்லாத்தையும் வருவான்.
இப்போ நாம அருமையானவர்கள் பிலிகிராம் சொல்றாரு, நோ அப்படிங்கிற 2 லெட்டர் வேர்டு தான், ஆனா இருக்கிறதுல பெரிய வேர்டு அது. அதை சொல்ல என்ன செய்யணும்? பழகணும். இல்ல, ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் எனி டெம்டேஷன். என்னை சோதிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அனுமதிக்க மாட்டேன். நான் இந்த சோதனைகளை நான் செய்ய மாட்டேன், விழ மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்ப நாம பாவத்தை கட்டுகிற ஒரு அதிகாரத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். விசேஷமா எதுல கட்டணும் தெரியுமா? வாயின் வார்த்தைகள்னால கட்டணும். எனக்கு விரோதமாய் பிசாசின் கொண்டு வருகிற பாவ சோதனைகளை இயேசுவின் நாமத்திலே நான் கட்டுகிறேன். கட்டுகிறேன்னு சொல்லும் போது அனுமதி மறுக்கிறேன்னு அர்த்தம். அருமையானவர்களே, அவ்விதமாக நாம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்படி பாவ சோதனைகளுக்கு எதிராக நம்ம நிற்கும் போது, எதிர்த்து நிற்கும் போது, அது அப்படியே வெயில்பட்ட பனி போல வேனிஷ் ஆகிறது, மறைந்து போகிறது. பாவ சோதனைகள் மறைந்து போகிறது. நல்லா கவனிங்க. நீங்க எதிர்த்து நிற்கும் போது உங்களையும் மீறி அது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆனா எதிர்த்து நின்று விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில இருந்திருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. பாருங்க, இதெல்லாம் ஜெபத்துல இருக்கணும். ஜெபத்துல அருமையானவர்களே, அதிகாரத்தை செயல்படுத்துகிற வல்லமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய சார்பிலே வேலை செய்யும்படி அருமையானவர்களே, வேத வசனத்தின் ஆதாரத்துல அதிகாரமுடைய வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக ஜெபத்திலே இருக்கும்போது பாவம் அருமையானவர்களே நம்மை மேற்கொள்ள முடியாது. sin is not powerful, the believer is powerful. கவனிங்க, பாவம் வல்லமையான சக்தி கிடையாதுங்க, விசுவாசி தான் வல்லமையான ஒரு ஆளு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, பாருங்க, பிலிப்பியர் 4:13 போவோம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. இவரை ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது, ஆனா நன்மை செய்யக்கூடிய பலன் என்கிட்ட இல்லை. தீமை செய்யக்கூடாதுன்ற ஆசை என்கிட்ட இருக்குது, ஆனா தீமைய செய்யாமல் இருக்கக்கூடிய பலன் என்கிட்ட இல்லை. நான் விரும்புகிற நன்மையை என்னால செய்ய முடியல, நான் வெறுக்கிற தீமையே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, நிர்பந்தமான மனுஷன், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க கதர்ன ஒரு ஆளு இயேசுவை சந்தித்த பிறகு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தீமை என்னை மேற்கொள்ள வரும்போது இயேசுவின் நாமத்தில் அங்க நில்லு, என் பக்கத்துல வராத. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை தொடான். அருமையானவர்களே, உங்களை காத்துக் கொள்ளும்படி தேவன் பாருங்க அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் பயன்படுத்தி அருமையான ராஜாக்களை போல வாழணுமே ஒழிய அருமையானவர்களே அடிமைகளாக போய்விடக்கூடாது. பைபிளை நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மள உட்கார வச்சிருக்கிறாரு. இயேசு அருமையானவர்களே சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இயேசு ராஜா. அருமையானவர்களே, அந்த ராஜாவோட நாமும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நாமும் ராஜாக்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருக்கிறீங்களா? வாழ பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள் நாம தான். ஹலோ, வேதத்தில் இன்னொரு வசனத்தை பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6:12 வசனம் பாருங்க. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இங்கேயும் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா, லெட் நாட் சின் ரூல் ஓவர் யூ. பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளும்படி இடம் கொடுக்காதிருப்பீர்களாக. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, பாவமும் ஒண்ணுதான், பிசாசும் ஒண்ணுதான், இல்லையா? பாருங்க, பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது பிசாசுக்கு என்ன செஞ்சிடறோம்? இடம் கொடுத்துறோம். பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடாதிருங்கள். கவனிங்க, அப்ப
அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்மகிட்ட செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. தீமையான காரியங்களெல்லாம் பாருங்க கட்டுகிற ஒரு அதிகாரமுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலே எப்போதும் இருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே ஐ பைண்ட் ஆல் ஈவில் பவர் தட் இஸ் ஒர்க்கிங் அகைன்ஸ்ட் மீ. எனக்கு எதிராக வேலை செஞ்சிட்டு இருக்கிற பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். சொல்ல முடியுமாங்க? என் குடும்பத்துக்கு எதிராக, என்னுடைய தொழிலுக்கு எதிராக, என்னுடைய நல்ல எதிர்காலத்துக்கு எதிராக, என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். பாருங்க, சொல்லணும் நாம சும்மா தேன் இருந்தேன் பாஸ்டர். சிலர் பாருங்க சும்மா இருக்கிறது தான் தப்பு. சும்மா இருக்கிறது கூடாது. பாருங்க, பிஸியா இருக்கணும். ஸ்பிரிச்சுவலா பாருங்க விஜிலண்டா இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில அருமையானவர்களே நல்ல கவனமுடையவர்களாக, ஆவிக்குரிய ரீதியில் நல்ல ஜாக்கிரதை உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். பைபிள்ல போட்டிருக்கு, விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சொல்லி தெரிகிறான். எல்லாரையும் விழுங்க முடியாது. விழித்திருக்கிறவர்களை, ஜாக்கிரதையா இருக்கிறவர்களை, அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களை பிசாசு நெருங்கவே முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே அப்படிப்பட்ட அதிகாரத்தை அருமையானவர்களை தேவன் நம்மிடத்திலே தந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே பாருங்க, ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வினா, இயேசுவை விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? என்ன அருமையான கேள்வி பாருங்க. யாருமே ஜெயிக்க முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிக்கிறவங்க தான் உலகத்தை ஜெயிப்பாங்க. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை ஜெயிப்பவன் போட்டிருக்கல. உலகம்ன்ற அந்த வார்த்தைக்குள்ள எல்லா கேடுபாடுகளும் இருக்குது. பிசாசுங்கிற கேடி அதுக்குள்ள தான் இருக்கிறான். பாருங்க, வியாதி, தரித்திரம், சாபம் போன்ற எல்லா கேடுபாடுகளும் இந்த உலகம்ங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவன் நன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை என்ன செய்றாங்க? ஜெயிக்கிறாங்க. ஏன்னா இயேசு நமக்காக உலகத்தை ஜெயிச்சிருக்கிறாரு. இயேசு இந்த பிசாசை ஜெயிச்சிருக்கிறாரு. இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் ஜெயிச்சவர், அவர் ஜெயம் கொண்டவர். நாம முற்றும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். திருப்புங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. பாருங்க, நம்மில் அன்பு கூறுவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஜீவனுக்கு ஈடாக நம்மை நேசிக்கிற கர்த்தர். அருமையானவர்களே, இயேசுவை போல நம்மை நேசிக்கிற ஒருவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், கணவனுக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனா யாருமே இயேசுவை போல நம்மை நேசிக்கிறவர் அல்ல. கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மை நேசித்த கர்த்தர் இயேசு மாத்திரமே. இருக்கிறீங்களா? இயேசுவுக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அருமையானவர்களே, பாருங்க, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. இது நல்லா விளங்கிக்கணும்னா பாருங்க, எனக்கு ஒரு உதாரணம் தான் ஞாபகம் வருது. பாருங்க, சர்வதேச அளவில் நம்பர் 1 குத்து சண்டை வீரர் இருக்கிறாரு. குத்து சண்டைன்னா பாருங்க, அது ரொம்ப பிரபலமான ஒரு விளையாட்டு. சில பிரசங்கியார்கள் கூட சொல்றாங்க, அந்த சர்வதேச அளவில் அந்த ஃபைனல் குத்து சண்டையை பார்க்காம விட மாட்டேன் நான். எப்படியாவது அந்த விளையாட்டை நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி சில பிரசங்கியார்கள் கூட இந்த விளையாட்டை, இந்த குத்து சண்டை விளையாட்டை பார்க்கறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. நிறைய மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட இதில் பர்சனலாக எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த குத்து சண்டையெல்லாம் பிடிக்காது. ஏன்னா குத்து வாங்குறதும் பாருங்கள், மூக்கு உடையிறதும், ரத்தம் சிந்துறதும், அதை பார்த்தா என்னால் சகிக்க முடியாது. அதனால் நான் பார்க்கவே மாட்டேன். ஆனால் ரொம்ப அது மேலே ரொம்ப ஆர்வமான ஆட்கள் இருக்கிறாங்க.
கவனிங்க, சர்வதேச அளவில் நம்பர் 1 ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்பர் 1ன்னா அது எந்த போட்டியும் ஜெயிச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஆளு. இப்போ போட்டிகள் ஆரம்பமாகிறது. அது ஒரு நாட்டுக்குள்ள நடக்கிற போட்டி கிடையாது, சர்வதேச அளவில் நடக்கிற போட்டி. எல்லா தேசங்கள்ல இருந்து வர்றாங்க போட்டியாளர்கள், வீரர்கள். ஆகவே அத்தனை பேரையும் பாருங்க, நிறைய வீரர்களை சந்திச்சு சண்டை போட்டு பாருங்க, அடி வாங்கி அடி கொடுத்து, அருமையானவர்களே, பாடாப்பட்டு பிரயாசப்பட்டு ரத்தம் சிந்தி பாருங்க, ஒவ்வொருலையும் ஜெயிச்சு கடைசியில் இறுதி போட்டிக்கு வர்றாரு. இப்போ இன்னொருத்தன் எதிராளி, அவனும் இவரை மாதிரியே நிறைய பேரை நினைச்சிருக்கான், ஜெயிச்சுட்டு தான் இறுதி போட்டிக்கு நினைச்சிருக்கிறான், வந்திருக்கிறான். இப்போ இறுதி போட்டி ரொம்ப கடுமையா இருக்குது. இருக்கிறதுல ரொம்ப கடுசான போட்டி இறுதி போட்டி தான். இப்போ அவன் கூட இவர் ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணா அவன் இவரை அடிச்சு போடுறான். சில நேரங்களில் இவருக்கு காயங்கள் ஏற்படுகிறது, ரத்தம் வடிகிறது. இப்போ போட்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் அவன் தான் ஜெயிக்க போறானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துடுது. அந்த அளவுக்கு பாருங்க டஃப்பா இருக்குது போட்டி. கடைசியில் எல்லா பலனையும் பிரயோகித்து பாருங்க அவனை அடிச்சு வீழ்த்திடுறாரு. வீழ்த்தின மாத்திரத்தில் நடுவர் இவர் கையை தூக்கிடுறாரு. இப்போ இவர் ஜெயிச்சிட்டாரு. இறுதி போட்டியில் இவர் ஜெயிச்சிட்டார், நம்பர் 1. இப்போ பரிசு தொகை கொடுக்குறாங்க. பரிசு தொகை எவ்வளவுன்னு கேட்டால் 25 கோடி. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில. 25 கோடி செக் எழுதி இவர் கையில் நினைச்சிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. அருமையானவர்களே, வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்காரம்மா பாருங்க இவரை எதிர்கொண்டு இவரை தழுவி இவருக்கு முத்தம் கொடுத்து இவரை பாராட்டுறாங்க. கவனிங்க, எல்லாருடைய பாராட்ட பார்க்கலும் மனைவியோட பாராட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாருடைய பாராட்டு இருந்து மனைவியுடைய பாராட்டு இல்லைன்னா சரி கிடையாது. கவனிங்க, மனைவி பாராட்டின மாத்திரத்தில் எல்லையில்லாத சந்தோஷம் இருக்கு. அப்படி சந்தோஷப்படுகிற வேலையில அந்த அம்மா பாருங்க இவர் கையில் இருக்கிற செக்கை வாங்கி அந்த அம்மா ஹேண்ட்பேக்குள்ள வச்சுக்கிறாங்க. கவனிங்க, இவர் ஜெயம் கொண்டவர், அந்த அம்மா முற்றும் ஜெயம் கொண்ட அம்மா. பாருங்க, இவர் எப்படி ஜெயம் கொண்டாருன்னா, இவர் அடிச்சு சண்டை போட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி படாத பாடுபட்டு இவர் ஜெயிச்சாரு. ஆனா அந்த அம்மா யாரு கூடயும் சண்டை போடல பாருங்க, காயப்படல, ரத்தம் சிந்தல, எந்த பிரயாசமும் படல, நோகாம இவர் கொண்டு அவ்வளவு ரூபாயும் வாங்கி அந்த அம்மா தனக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. இதுதான் அருமையானவர்களே இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு தான் உலகத்திலே பெரிய சாம்பியன்ங்க. ஹல்லேலூயா. அவர் தான் ஆல் டைம் நம்பர் 1. பாருங்க, எல்லா நேரங்களிலும் நம்பர் 1 நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். கவனிங்கள், உலகத்திலேயே பெரிய சாம்பியன் அவர் தான். உலகத்திலே பெரிய எதிரியை வீழ்த்தினவர் அவர் தான். எந்த மனுஷனும் பாருங்க சாத்தாங்கிற எதிரியை வீழ்த்தினதே கிடையாது. அருமையானவர்களே, இயேசு வந்தார் பாருங்க, கல்வாரியில பாடுபட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, கல்வாரியில மரித்தாரு, பாதாளத்துக்கு போனாரு, பிசாசுகளோட 3 நாட்கள் பாருங்க ஒரே போராட்டம் அவருக்கு. அருமையானவர்களே, 3வது நாள் பரலோகத்தின் வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, பரலோகத்தின் வல்லமை அவருக்குள்ள வந்த மாத்திரத்துல எல்லா பேய் பிசாசுகளையும் பாருங்க போர்வையை சுருட்டுற மாதிரி சுருட்டி நரகத்துல நமக்காக இயேசு பாருங்க ஃபுட்பால் விளையாண்டுருக்கிறாரு. பிசாசனுடைய தலையை நசுக்கி இருக்கிறாரு. பிசாசனுடைய அதிகாரங்களை ஒரிந்து கொண்டிருக்கிறாரு. நமக்காக பிசாசு ஜெயித்து, அவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெயித்து உயிர்த்தெழுந்து, அருமையான இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு அவர் பெற்ற வெற்றியை நோகாம நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இயேசு ஜெயம் கொண்டவர், நாம முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஜெயம் கொண்டதை பார்க்கலாம் ஒரு ஸ்டெப் அதிகம். நம்ம என்ன ஆச்சரியம் பாருங்க. எல்லாரும் சொல்லுவோம், நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே
முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பாருங்க, மோர் தென் கான்கரர்ஸ், பாருங்க, முற்றும் ஜெயம் கொண்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பரலோகம் பாருங்க பாவத்துக்கு அனுமதி மறுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அருமையானவர்களே, நாம அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அனுமதி கொடுக்க கூடாது. நாம அனுமதி மறுக்க வேண்டும். நீதிக்கு அருமையான அனுமதி கொடுக்க வேண்டும். பாருங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். ஆவியானுடைய பலத்தினால மகத்தான பாருங்க ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆளுகை நிறைந்த வாழ்க்கை, அருமையான மகிமையான வாழ்க்கையை கத்தர் வச்சிருக்கிறாரு. எல்லா பிரச்சனைகளும் ஓடி மறைஞ்சிரும். அருமையானவர்களே, அதிகாரம் உள்ள மக்கள், அதிகாரத்தை புரிந்து கொண்ட மக்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது, பிசாசுடைய தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கும் போது அது ஓடி போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அது மட்டுமல்ல, பாருங்க, பரலோகம் வியாதிக்கு அனுமதி மறுத்திருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு வியாதிக்கு நாமளும் அனுமதி கொடுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்னங்க? நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, நாம் சுகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். பாருங்க, நாம் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, பாருங்க என்ன சொல்றாருன்னா, பிரதர், கர்த்தர் வியாதியை கொடுக்க மாட்டாரு, ஆனா வியாதியை அனுமதிக்கிறாரு பிரதர் அப்படின்றாங்க. கவனிங்க, கர்த்தர் வியாதியை கொடுக்க மாட்டாராம், ஆனா வியாதியை அனுமதிக்கிறாராம். எந்த பைபிளை படிச்சாருன்னு தெரியல. பாருங்க, எங்கேயோ மனுஷ கருத்துக்களை நினைச்சிருக்கிறாரு, கேட்டிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் வியாதியை கொடுக்கிறதும் இல்லை, கர்த்தர் வியாதியை அனுமதிக்கிறதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கல்வாரி சிலுவையில் நம்முடைய வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறாரு இல்லையா? என்ன ஆச்சரியமான ஒரு தேவனுடைய செயல் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் கல்வாரியை நினைக்கிற மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். விடிஞ்சா அடைஞ்சா அருமையானவர்கள் கல்வாரி சிலுவை குறித்த தியானம் அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் எல்லா வியாதிகளையும், ஒரு வியாதியை பாக்கி வைக்காம எல்லா வியாதிகளையும் கல்வாரி சிலுவையில் நமக்காக சுமந்து தீர்த்தவர் வியாதியை நமக்கு அனுமதிப்பாரா? ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கணும். அருமையானவர்களே, இவ்வளவு பாடுபட்டு வியாதியை சுமந்து தீர்த்த இயேசு வியாதியை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாரா? ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பாருங்க, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அதாவது உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு வியாதியும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் நல்ல ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கும்படி இயேசு நமக்காக எல்லா வியாதிகளையும் சுமந்து தேர்த்திருக்கிறார். ஆண்டவர்களே சொல்லுவோம். பாருங்க, அப்படிப்பட்ட இயேசு வியாதியை நமக்கு அனுமதிப்பாரா? நிச்சயமா அனுமதிக்க மாட்டார். அப்பா, வியாதி எதனால வருது பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அனுமதி கொடுக்கிறோம். நம்முடைய அனுமதியின் மேலதான் அது என்ன செய்து வருது. ஏன்னா இந்த வியாதியை பற்றியே சில நேரங்களை யோசிக்கிறோம், இந்த வியாதியை பற்றி மற்றவங்க சொல்றதை கேட்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வியாதியை பற்றி நாமளே சில நேரங்களில் பேச ஆரம்பிச்சிடுறோம். வியாதி என்ன செய்யுதுன்றத ஏதாவது கட்டுரை இருந்துச்சுன்னா அதை உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, நாம தான் இந்த வியாதியை நம்ம ஆண்டு கொள்வதற்கு இடம் கொடுக்கிறோமே ஒழிய கர்த்தர் ஒரு நாள் இடம் கொடுக்கறதே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நான் வியாதிக்கு அனுமதி கொடுக்கறதும் கிடையாது, வியாதியை உனக்கு கொடுக்கறதும் கிடையாது. இதை புரிந்து கொண்டு நீ என்ன செய்ய, வியாதிக்கு அனுமதி கொடுக்காதே, வியாதியை பற்றிய விளக்கங்களை வாசிக்காதே, தேவையில்லை இல்லையா? வியாதியை பற்றி சிலர் பாருங்க விளாவாரி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை போட்டு எதுக்கு தியானிக்கணும்? யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே,
வியாதியை இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. வியாதிக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. எப்படி ஆரோக்கியமா இருப்பதை பற்றி பாருங்க யோசிக்கணுமே ஒழிய, அதை குறித்த வசனங்களை தியானிக்கணுமே ஒழிய, அருமையானவர்களே, வியாதியை பற்றி சிந்திக்கவே கூடாது. வியாதி நமக்கு கிடையாது. வேதம் சொல்லுறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், வாதையின் கூடாரத்தை அணுகாது. இன்னொரு முறை சொல்லுவோம், வாதையின் கூடாரத்தை அணுகாது. இன்னொரு முறை சொல்லுவோம், வாதையின் கூடாரத்தை அணுகாது. இப்படிதான் விரட்டி அடிக்கிறோம், இப்படிதான் ஏத்து நிக்கிறோம், இப்படிதான் கட்டுகிறோம், இப்படிதான் அனுமதி மறுக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பாருங்க, இந்த உலகத்துல வியாதி எப்படி வந்துச்சு? கர்த்தர் வியாதியோட இந்த உலகத்தை படைச்சாரா? ஏதேன் தோட்டத்துல கலர் தோட்டம் இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்துல மெடிக்கல் ஷாப் இருந்துச்சா? இல்ல ஆஸ்பத்திரி இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்துல துக்கமணி இருந்துச்சா? சில நேரங்கள் அடிக்கிறாங்க, டான் டான் அடிக்கிறாங்க. அது ஒன்று சொல்லுது, யாரோ மறிச்சு போயிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யுது, சொல்லுது. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் துக்கமணி வச்சிருந்தாரா? இல்லைங்க. எல்லா நன்மைகளும் இருந்தது, எந்த தீமையும் அங்க இல்லை. அதுதான் நம்முடைய தேவனுடைய சித்தம். பாருங்க, இன்னைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையான தேவன் நமக்கு கொடுத்த ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தருடைய எல்லா நன்மைகளும் இருக்கிறதே ஒழிய தீமைகள் கிடையவே கிடையாது. மனசுல நல்ல தெளிவை உடையவர்களாக தேவனுடைய மக்கள் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, அதனாலதான் ஆதாம்கிட்ட தேவன் விதமாக சொன்னார். திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 2:15 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறாருங்க. முழு தோட்டத்தையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தையும் உரிமையையும் அவனுக்கு கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, தோட்டத்தை காத்துக்கொள். என்ன அர்த்தம்? ஒருத்தன் இருக்கிறான், ஒரு அந்நிய சக்தி ஒருத்தன் இருக்கிறான், விழுந்து போன ஒரு தூதன் ஒருத்தன் இருக்கிறான், பிசாசு என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் அவன் அழிக்கிறவன், கொல்லுகிறவன், திருடுகிறவன். எதன் மூலமா அழிக்கிறான், எதன் மூலமா கொல்லுகிறான், எதன் மூலமா பாருங்க ஒன்றும் இல்லாம ஆகுறான்னு கேட்டீங்கன்னா, வியாதியின் மூலமா, வியாதியை பயன்படுத்துறான். வியாதியின் மூலமா திருடுறதும் கொல்லுகிறதும் அழிக்கிறதுமான வேலைகளை பிசாசு செய்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காத, தோட்டத்தை காத்துக்கொள், அவனை உள்ள விடாத என்று கர்த்தர் அவனுக்கு, ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. சாத்தான் சொன்னாலும் ஒண்ணுதான், வியாதின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். சின் அண்ட் சிக்னஸ் ஆர் சினானிமஸ் டேர்ம்ஸ். பாருங்க, வியாதின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சாத்தான் சொன்னாலும் ஒண்ணுதான். கர்த்தர் சொல்றார், தோட்டத்தை காத்துக்கொள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காத, தோட்டத்தை காத்துக்கொள், வியாதிக்கு இடம் கொடுக்காத. அதுதான் பாயிண்ட். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையை காத்துக்கொள்ளக்கூடிய உரிமையையும் சாக்கியத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. இப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி தீமைகளை வாழ்க்கையை விட்டு விரட்டணும், நன்மைகளை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இது நாம செய்ய வேண்டிய வேலை. நாம செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்ய மாட்டாரு. கர்த்தர் செய்கிற காரியங்களை நம்மால செய்ய முடியாது. பாருங்க, நமக்கு சில பொறுப்பை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரா. ஆதாம் என்ன பண்ணா, அருமையானவர்கள், கர்த்தர் கொடுத்த பொறுப்புல இருந்து அவன் அதை செய்யாதபடிக்கு தவறிவிட்டான் என்று நாம பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற தவறிட்டான். பைபிள்ல போட்டிருக்குது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் யாருக்கு முன்னாடி நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கர்த்தர் அருமையான நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, அருமையானவர்களே, அது நம்ம கொடுத்திருக்கிற வேலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பொறுப்புகளை பொறுப்பா நிறைவேற்றணும். பாருங்க, அதனாலதான் கண்ட அவிசுவாசத்துக்கும் காதை திறந்து விடக்கூடாது, கண்ட ஆட்களோடையும் பழக்கம் வைக்கக்கூடாது. அருமையானவர்களே, ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, நான்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா வேற ஒன்றும் இல்லை, வாலிப வயசுல இருந்தே கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான கருத்துக்களுக்கு காதை திறக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை வாயை திறந்து பேசக்கூடாதுன்ற தீர்மானம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நான் எடுத்தேன் பாருங்க. அருமையான இன்னைக்கு பெரிய லாபத்தை எனக்கு கொண்டு வந்திருக்கிறது. அருமையான நல்ல ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, நல்ல மனைவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, நல்ல பேர பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. எல்லாம் ஜோரா போயிட்டு இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் ரொம்ப நல்லா ஜோரா போகும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப அதுக்குரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பொறுப்பை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டாயானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேலையில் கர்த்தர் கொடுத்த வேலையை ஜாக்கிரதையா செய்யணும். என்ன வேலை? வாழ்க்கையை காத்துக் கொள்கிற ஒரு வேலை. தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆதாம் அதுல தவறிட்டான். தவறினதுனால பிசாசு உள்ள வந்துட்டான். உள்ள வந்து பிசாசு ஆண்டு கொண்டான். ஆதாமையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய சந்ததியையும் பிசாசு ஆண்டு கொண்டான் என்று நாம பார்க்கிறோம். அருமையானவர்கள், இன்னொரு இடத்துல சொல்ல போனா வியாதி பிசாசு என்ற ரூபத்தில் உள்ள வந்து மனுக்குலத்தை ஆண்டு கொண்டது. இப்போ 2ஆம் ஆதாமாகிய இயேசு இப்போ அவர் வந்தாரு. அவர் வந்து அருமையானவர்களே, இந்த பிசாசுனுடைய ஆளுகைக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காம அவர் எப்படி இருந்தார் பாருங்க. அவர் 2ஆம் ஆதாம், மனிதனாக வந்த கிறிஸ்து. அவருக்கு நல்லா தெரியும், ஆதாம் கோட்டை விட்டான். அந்த தப்பை நாம செய்யக்கூடாது. இந்த பிசாசு பாருங்க, ஆதாம்கிட்ட வந்தது போல ஏவாள்கிட்ட வந்தது போல இயேசு இடத்துலையும் வர்றான். இயேசு சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்துல அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. என்னை அவனால பிடிக்கவே முடியாது. இயேசுவை பல சோதனைகளுக்கு உட்படுத்துகிறான். ஆனா இயேசு பாருங்க, வசனத்தை சொல்லி தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு எதிராக பேசி அவனை விரட்டி அடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று வேதத்திலே பிசாசை குறித்து நாம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல அருமையானவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை அவர் காத்து கொண்டது மட்டுமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வியாதிகளையும் விரட்டுறதுல இயேசு தீவிரமாக இருந்தார். சீக்கிரம் ஒரு சில குறிப்புகளை பார்த்து முடிப்போம். திருப்புங்க மத்தேயு 8:1-3 வசனங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. பாருங்க, குஷ்டரோகி வருகிறான். லூக்கா சுவிசேஷத்தில் அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, he was full of leprosy. அவன் வந்து குஷ்டரோகத்தினால் நிறைந்தவன். குஷ்டரோகத்தில் ரொம்ப மெச்சோர் கேஸ் அவன். கவனிங்க, இயேசுவின் இடத்துல வருகிறான். வரும்போது அவருடைய வல்லமையின் மேல அவனுக்கு சந்தேகமே கிடையாது. அவர் சர்வ வல்லவர், எதையும் எப்படியும் செய்ய அவரால் முடியும், அதெல்லாம் நல்லா நம்புறான். ஆனா தன்னை சுகமாக்குவாரா? ஒருவேளை இவர் தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த குஷ்டரோகம் வருவதற்கு அனுமதி கொடுத்திருப்பாரோ? இவர் தான் இந்த குஷ்டரோகத்துக்கு காரணமா இருப்பாரோ? தெரியலையே. சரி, அவர்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. உடனே இயேசு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, பிதாவாகிய தேவன்கிட்ட கேட்டுக்கிறேன், நீ குஷ்டரோகியாவே இருப்பது அவருடைய சித்தமா, இல்லது குஷ்டரோகத்திலிருந்து நீ விடுதலையாவது அவருக்கு சித்தமான்னு சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ணி கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லலைங்க. என்ன சொன்னாரு? சித்தம் உண்டு, சுத்தமாக. உடனே அடிக்கிறாரு. கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. he was 100% sure. பாருங்க, 100% அவருக்கு நல்லா தெரியும், நீ குஷ்டரோகியா இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது, நீ சுகமடைவது தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கும் இங்க இருக்கிற நீங்க யாருமே சுகவீனர்களா இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுடைய சபை ஆரோக்கியத்தின் சபை. இன்னொரு முறை சொல்லுவாங்க, எங்களுடைய சபை ஆரோக்கியத்தின் சபை. நாங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்க எங்கள் தேவன் விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, அந்த குஷ்டரோகிட்ட சொல்றாரு, நீ வந்து
வியாதியா இருப்பது என்னுடைய சித்தம் கிடையாது. நீ சுகமடைவதுதான் என்னுடைய சித்தம். சித்தம் உண்டு சுத்தமாக. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சித்தம் உண்டு சுகமாக. ஒரு நாளும் கர்த்தர் இந்த வியாதிக்கு காரணர் கிடையாது. அப்ப கர்த்தரோட கரம் கோர்த்து அருமையானவர்களே சர்ரத்தின் வியாதிகளுக்கு எதிர்த்து நிற்கணும். நரம்பு இழுக்குது பாஸ்டர், முட்டு வலிக்குது பாஸ்டர், முதுகு வலிக்குது பாஸ்டர், இப்படியே பேசிட்டு இருக்க கூடாது. அருமையானவர்களே நரம்பு வலியே சொல்லணும். நரம்பு இயேசுவின் நாமத்துல பலன் அடைவாயாக. எலும்பே இயேசுவின் நாமத்தினால பலன் அடைவாயாக. இருக்கிறீங்களா? பாஸ்டர் அப்படி சொன்னா நடக்குமா? பைபிள் இயேசு தான் சொல்லியிருக்கிறார், அவன் சொன்னபடி ஆகும்னு. நானா சொன்னேன்? இயேசு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன ஆகணுமோ அதை சொல்லணுங்க. இருதயத்தை பார்த்து சொல்லணும். நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி இயேசுவின் நாமத்தினால. நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பேன். அருமையானவர்களே அவ்விதமாக சொல்லும் போது என்ன பண்றோம்? அருமையானவர்களே தீமைகளுக்கு அனுமதி மறுக்கிறோம், வியாதிக்கு நம்ம அனுமதி மறுக்கிறோம். ஏன்னா வியாதிக்கு பரலோகம் ஏற்கனவே அனுமதி மறுத்திருக்கிறது. அனுமதி மறுத்ததுனாலதான் இயேசு வியாதிகளை சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்ததுனால பரலோகம் வியாதிகளுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை, அனுமதி மறுத்திருக்கிறது. இப்போ கர்த்தரோட கரம் கோர்த்து நீங்களும் நானும் வியாதிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார், விரும்புகிறார். அருமையானவர்களே அப்படி வியாதிக்கு எதிர்த்து வியாதி விரட்டி அடிக்கும் போது சமாதானம் நம்முடைய பங்காக மாறுகிறது. பாருங்க, ஆவி ஆத்மா சர்ரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் பாருங்க கர்த்தருடைய மகிமையினால நிறைஞ்சிருந்துச்சுன்னா, எல்லாம் செழிப்பா இருந்துச்சுன்னா எவ்வளவு சமாதானம் இருக்கும் யோசித்து பாருங்க. அதனாலதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பாருங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சுகமாயிரு. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? சுகமாயிருப்பேன், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். வியாதிக்கு என் சரீரத்தில் இடம் கிடையாது, வியாதிக்கு என் குடும்பத்தில் இடம் கிடையாது, வியாதி என் பிள்ளைகளை ஆள முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் என்னுடையது. இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இன்னொரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, 18 வருஷமா கூனியா இருந்த பெண். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வீட்டில் குனிஞ்சே நின்று பாருங்க. 5 நிமிஷம், அதிகமா இல்லை, 5 நிமிஷம் குனிஞ்சே நின்று காரியங்களை செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான், வெறுத்து போயிடும் இல்லையா? இவ எத்தனை வருஷமா கூனியா இருந்தாலாம்? 18 வருஷமா கூனியா இருந்தாலாம். பாருங்க, 18 வருஷம் ஒன்றும் செய்ய முடியல அவளால. ஆனா ஆலயத்துக்கு ரெகுலரா வர்றா. ஏசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டாரு. அவளை பார்த்த மாத்திரத்தில் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அவளை முன்னால கூப்பிட்டு அவ தலை மேல கையை வச்சு அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். சொன்ன மாத்திரத்தில் அருமையானவர்களை அவர் நிமிர்ந்து தேவனை மைமைப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அங்க இருக்கிற பாஸ்டருக்கு அவ சுகமடைகிறது இஷ்டம் கிடையாது. எப்படி ஊழியக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க. விசுவாசிகள் நல்லா இருந்த ஊழியக்காரங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நிறைய சபைகள்ல. ஆனா இந்த ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. எங்க விசுவாசிகள் நல்லா இருக்கணும், எங்க விசுவாசிகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் கேட்டுட்டே இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் சபைக்காக ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றேன். எங்க சபை இது ஆரோக்கியத்தின் சபை, எங்களுடைய சபை சமாதானத்தின் சபை, எங்களுடைய சபை ஐஸ்வர்யத்தின் சபை, எங்களுடைய சபை உலகத்தை பாதிக்கிற சபை. ஹல்லேலூயா. எங்களுடைய சபை உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிற சபை. டெய்லி சொல்லிட்டே இருக்கிறது. சொல்றதுக்கு என்ன காசா கொடுக்கணும்? வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு, வாயை கொடுத்துருக்கிறாரு, நல்லா சொல்லிட்டே இருக்கிறது. சபையை ஜீவ வார்த்தை ஆலயத்தை கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்றேன், நீங்களும் சொல்லணும். சொல்ல 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 ஆசீர்வாதம் பெருகி கொண்டே போகும். சிலர் நம்மளை பற்றி வெளியே பேசுறாங்க, அது ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. நல்லா பேசுங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான் பேசுறாங்களா? இன்னும் நல்லா பேசுங்க. ஆசீர்வாதம் பெருகிட்டே போங்க எங்க சபையில. அருமையானவர்களே கவனிங்க, கர்த்தர் அருமையா வியாதிக்கு அனுமதி மறுத்திருக்கிறார். இப்ப நாம அவரோட சேர்ந்து அருமையான வியாதிக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுமதி கொடுக்க கூடாது. கட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஜெபத்துல இதெல்லாம் சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல சுகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்
பாருங்க, யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினாராம். அதுக்கு முன்னால உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அவனை பருக்களால பிசாசு வாதிச்சான். ஆனா கர்த்தர் அவனை சுகமாக்கின மாத்திரத்துல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சுகம் கிடைச்சிருச்சு அவனுக்கு. கர்த்தர் சிறையிருப்பை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. ஆகவே பரலோகம் அனுமதித்த காரியங்களை நாம அனுமதிக்கணும். பரலோகம் அனுமதி மறுக்கிற காரியங்களுக்கு நம்ம அனுமதி மறுக்கும் போது தீமைகள் விலகி போய் விடுகிறது, நன்மைகள் பெறுகிறது, சமாதானம் நம்முடைய பங்காக மாறுகிறது. ஆமென். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள, இந்த அதிகாரத்தை நாங்கள் செயல்படுத்த, அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேச, பிசாசின் தீமைகளை கட்ட, தேவனுடைய நன்மைகளை கட்ட அவிழ்க்க, கர்த்தாவே ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய மக்களை ஆட்கொள்வதாக கர்த்தாவே அவிதமாக நீர் செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.